வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெனிட்ட பாக்கியா மாமியார் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ சரியாவே சாப்பிட்றது இல்லை, ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன்னா வெயிட் போட்டுருவேன் பாட்டி, அப்புறம் பார்க்க நான் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. வயிற்றுல குழந்தை வச்சிருக்கவ பேசுற மாதிரியே நீ பேசிட்டு இருக்கிற, ஒழுங்கா நல்லா சாப்பிடு ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ செல்வியும் பாக்கியாவும் வீட்டுக்குள்ள வராங்க. தேவையில்லாத வேலை நீ பண்ணிட்ட அப்படின்னு செல்விட்ட சண்டை போட்டுட்டே வராங்க பாக்கியா. என்ன வீட்டுக்குள்ள வரும்போதே சண்டை போட்டுட்டே வரீங்க அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. ரெண்டு பேரும் அந்த அசோசியேஷன் மீட்டிங் தானே போயிட்டு வரீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, என்னோட செயினை ஒருத்தையும் பறிக்கிறதுக்காக வந்தான்ற விஷயத்த நீ சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடம் வேற ரொம்ப இருட்டா இருந்துச்சுன்னு சொன்னியா பாக்கியா அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. செல்வி சொல்றாங்க, எல்லாம் சொல்லியாச்சு, ஆனா அந்த செக்ரட்டரி காதலே வாங்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பொம்பளைங்க யாராவது இந்த தடவை செக்ரட்டரி எலெக்ஷன்ல நிக்கலான்னு முடிவு பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொம்பளைங்க யாரும் எலெக்ஷன்ல நிக்கலன்னதும் அந்த செக்ரட்டரி ரொம்ப நக்கலா பேசினாமா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, யாருமே நிக்கலன்னதும் செல்வி கடைசியா என்ன நிக்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, நான் மட்டும் சொல்லலமா, சுத்தி இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் அதாமா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஆன்டி அப்படின்னு ஜெனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா பாக்கியா மாமியார் சொல்றாங்க, ஏற்கனவே நீ நிறைய வேலை பார்த்துட்டு இருக்க பாக்கியா, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணான்னு சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, என்னம்மா ஒரு பொம்பளை முன்னேறத இன்னொரு பொம்பளையே தடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, இவ தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாத்த, நாளைக்கு போய் நான் ஸ்ட்ரிக்டா இந்த எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிடுறேன் அத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இப்போ எழில் பாக்கியாவை கூப்பிட்டுட்டு பேங்க்குக்கு போறாரு. லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. கோபி சாரோட ஒய்ஃப் தானே நீங்க அப்படின்னு மேனேஜர் கேட்கிறாரு பாக்கியாட்ட. பாக்கியா அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம மௌனமாவே இருந்துடுறாங்க. 2 daysல நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லிடுறாரு. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா மாமனார் இப்போ இனியாவுக்கும் மயுவுக்கும் கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப மயு தாத்தாட்ட கேக்குறாங்க, நீங்க நல்லவரா தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் என் தாத்தா நல்லவர் தான் அப்படின்னு இனியா சொல்றாங்க. எங்க பாட்டி ஊர்ல இருந்து கால் பண்ணும் போதெல்லாம் உங்க கூட பேசக்கூடாது, நீங்க ரொம்ப என்ன திட்டுவீங்க அடிப்பீங்கலாம் சொன்னாங்க அப்படின்னு மயு சொல்றாங்க. பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தைங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. ராதிகா இப்போ கரெக்டா அங்க வராங்க. நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேக்குறாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம நெட்ல பார்த்து கண்டிப்பா நல்ல சமையல் பண்ணி அசத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ராதிகா. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஜெனிக்காக செல்லியன் இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எழில் இப்போ அவங்க வராரு. செல்லியன் கட் பண்ணி வச்சிருந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிடுறாரு. இதை எடுக்காதடா, இது ஜெனிக்காக நான் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு செல்லியன் சொல்றாரு. ஜெனி சொல்றாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, நீ சாப்பிட எழில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முழுசா இருக்க ஆப்பிள நீ வச்சுக்கோ, கட் பண்ணதுல மட்டும் கை வைக்காத அப்படின்னு செல்லியன் சொல்லிடுறாரு. எழிலுக்கு இப்போ ஒரு மெசேஜ் வருது. வேகமா சந்தோஷமா எடுத்து பாக்குறாரு. அதுக்கப்புறமா அப்செட் ஆயிடுறாரு. என்னடா ஆச்சு உனக்கு, கொஞ்ச நாளாவே நீ ஆள் சரியே இல்லை அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. எதுக்கு இப்போ அந்த முடியும் தாடையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஏதாச்சும் காதல் தோல்வியா உனக்கு அப்படின்னு செல்லியன் வம்பிழுக்கிறாரு. பாக்கியா மாமியார் கேக்குறாங்க, என்னது காதல் தோல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழில் இப்போ எழுந்து போயிடுறாரு. செலியன்ட்ட பாட்டி விசாரிக்கிறாங்க, எழில் யாரையாவது லவ் பண்றானாடா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி சொல்ல வேணாம் அப்படின்னு செலியனை எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க. ஆனா செலியன் உண்மை போட்டு உடைச்சிடுறாரு. அந்த பொண்ணு அமிர்தான் மட்டும் சொல்லிடாதடா, என் நெஞ்சே வெடிச்சிரும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அமிர்தா தான் பாட்டி, அந்த பொண்ணு மேலதான் எழிலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது, இப்ப ஏதோ பிரச்சனை போல, அதனாலதான் இவன் இப்படி சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறாரு செலியன். ஜெனி உடனே சமாளிக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, எழில் எல்லார் மேலேயும் கூடுதல் அன்பா இருப்பாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லாம இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.